பராசக்தி படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சுதா கொங்காரா டைரக்ஷன்ல இப்போ ஜனவரி 10க்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் இந்த பராசக்தி. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சூர்யா படம் இருந்துச்சு. அப்போ வந்து படத்தோட டைட்டில் வந்து புறநானூறு அப்படின்னு வச்சிருந்தாங்க. சூர்யா தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதா இருந்தார். சூர்யா, துல்கர் அப்படின்னு சொல்லி நஸ்ரியா இவங்களாம் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே டிராப் ஆகி இப்போ அப்படியே டோட்டலா கம்ப்ளீட்டா படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூவே டோட்டலா மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா சுதா கொங்காரட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை நான் 2019 நான் எழுதிட்டேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். 19ல வந்து நான் சூர்யா அவங்ககிட்ட சொன்னேன், இந்த ஸ்கிரிப்டை இப்படி இருக்கு ஒரு சூர்யா பண்றீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பண்ண ரெடியா இருந்தாங்க, எல்லாம் ஓகே. அப்ப ப்ரொடியூசர் வேற ப்ரொடியூசர் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த டைம்ல கண்டினியூஸா எனக்கு டேட் வேணும். எனக்கு வந்து கேப்பே இல்லாம கண்டினியூஸா டேட் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி நான் ஒரு இதுல எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை கொடுக்க சூர்யால முடியல. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தனால டேட் இஷ்யூ தான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றதுக்குள்ள டேட் இஷ்யூ இருந்தனால அவங்களால கடைசி அந்த படம் வந்து பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் கொட்டுக்காளி படம் டைம்ல வந்து சிவகார்த்திகேயனை மீட் பண்றேன் அந்த ஃபங்க்ஷன்ல. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்ப நான் இவர்கிட்ட வந்து அப்ப சூர்யாட்ட வந்து அந்த இது இதாயிடுச்சு. அப்ப நான் இவங்ககிட்ட சிவகார்த்திகேயன்ட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அந்த லவ் ஸ்டோரி அந்த இதெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனேவே அவங்களுக்கு கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. மேம் நான் கண்டிப்பா பண்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு டேட் என்னன்னாலும் சரி நான் கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கான்ஃபிடண்டா சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரியே 2024 டிசம்பர்ல இருந்து கண்டினியூஸா எனக்கு டேட் கொடுத்தாங்க. படத்தோட ஷூட்டிங் லொகேஷன் வந்து நிறைய இடங்கள் நாங்கள் பண்ணோம். காரைக்குடி, மதுரை, தென்காசி, குற்றாலம், அப்புறம் நாகர்கோவில், கன்னியாகுமரின்னு சொல்லி நிறைய இடங்களை பண்ணோம். கொழும்புல கூட பண்ணோம். அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் பண்ணோம். ரொம்ப கண்டினியூஸா எனக்கு டேட் கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாரு. கதையை கூட கேட்காம, ஒரு பவுண்டட் கூட படிக்காம நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் ஷுவரா பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டா சிவா பண்ணாங்க. மற்றபடி இதான் சிவா உள்ள வந்ததுக்கான காரணம், மற்றபடி வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களே ஒரு இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, இப்பதான் தெரியும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.